டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். உலக சுகாதாரத்தை இந்தியா எதிரொலிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். உலக சுகாதார கூட்டமைப்பின் 78வது அமர்வு ஜெனீவாவில் நடைபெற்றது. இதில் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். உலக சுகாதாரத்தின் தொலைநோக்கு பார்வையை இந்தியா வலுவாக எதிரொலிக்கிறது என்று அப்போது பிரதமர் குறிப்பிட்டார். உலக சுகாதார சபையின் கருப்பொருள் ஆரோக்கியத்திற்கான ஒரு உலகம் என்பதாகும். ஆரோக்கியமான உலகின் எதிர்காலம் என்பது தொலைநோக்கு மற்றும் ஒத்துழைப்பில் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் ஆரோக்கியமான பூமியை உருவாக்க அழைப்பு விடுத்திருக்கிறார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதில் 58 கோடி மக்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்றும் கூறிய பிரதமர் கட்டணமில்லா தொலைநோக்கு மருத்துவ சேவைக்கு 34 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு ஆலோசனை வழங்குவதாகவும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் வேர்கள் நட்சத்திரங்களை எட்டுவதை காண்பதில் பெருமையாக உள்ளது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். இஸ்ரோ தலைவர் பி. நாராயணன் உள்ளிட்ட மூத்த விஞ்ஞானிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து தனது எக்ஸ் தளத்தில் அவர் கருத்து பதிவிட்டுள்ளார். இஸ்ரோ தலைவர் டாக்டர் வி. நாராயணனுடன் ஒரு முக்கியமான சந்திப்பை மேற்கொண்டதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு பள்ளியிலிருந்து சென்று இந்திய விண்வெளி நிறுவனத்தின் உயர் பொறுப்புக்கு வந்துள்ள வி. நாராயணனின் பயணம் நிறையவே பேசக்கூடியது என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார். பொது கல்வியால் எட்டக்கூடிய உயரங்களை அவர் உள்ளடக்கி இருப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டின் வேர்கள் நட்சத்திரங்களை எட்டுவதை காண்பதில் பெருமையாக உள்ளது என தெரிவித்திருக்கிறார். திடீர் அரசியல்வாதி ஆகியுள்ள ஆதவ் அர்ஜுனாவிற்கு அதிமுகவை பற்றி பேச எந்த அருகதையும் இல்லை என அக்கட்சியின் ஐடி பிரிவு பதிலடி கொடுத்திருக்கிறது. அதிமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என கூறிய தமிழக வெற்றிக்கழக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவிடம் அதிமுக கூட்டணி பற்றி கேட்பதற்கு தோல்வியுறும் கட்சியுடன் எப்படி கூட்டணி வைக்க முடியும் என கிண்டலாக பேசியிருந்தார். இதற்கு அதிமுகவின் ஐடி விங் பதிலடி கொடுத்திருக்கிறது. திடீர் அரசியல்வாதியாகி பல கட்சிகள் தாவுவதில் கைதேர்ந்த வித்தகரான ஆதவ் அர்ஜுனாவிற்கு அதிமுக பற்றி பேச எள்ளளவும் அருகதை இல்லை என அதிமுக தெரிவித்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தில் அமர்ந்து கொண்டு கருத்து கூறும் ஆதவ் அர்ஜுனா நாளை எந்த கட்சியில் இருப்பார் என தெரியவில்லை என்றும் கூறியிருக்கிறது. அங்கீகாரம் இல்லாத மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க வேண்டாம் என தேசிய மருத்துவ ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்டுள்ள மருத்துவக் கல்லூரிகள் குறித்த தகவல்களை NMC இணையதளத்தில் அறிந்து கொள்ளவும் வலியுறுத்தியிருக்கிறது. அங்கீகாரம் இல்லாத கல்லூரிகள் அழைப்பு விடுத்தால் புகார் அளிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிறை கைதிகளில் புதிய கைதிகளை அனுமதிக்கும் போது ஜாதி குறித்த தகவல்களை கேட்கக்கூடாது என தமிழக அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. சாதி குறித்த தகவல்கள் எந்த ஆவணங்களிலும் இருக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கைதிகளுக்கு சாதிய அடிப்படையில் பணிகளை வழங்கக்கூடாது என்பன உள்ளிட்ட திருத்தங்களையும் தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. மகன் அன்புமணியுடன் ஏற்பட்ட உரசல் ஒருபுறம் இருக்க பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் நீச்சல் குளத்தில் ரிலாக்ஸாக யோகா செய்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தனக்கு 84 வயதாக போவதாகவும் வயதானவன் என யாரும் நினைத்துவிடக் கூடாது என்றும் கூறியிருந்த ராமதாஸ் வேண்டுமென்றால் தன் கையை தொட்டு பாருங்கள் என சவால் விடுத்திருந்தார். இந்நிலையில் வயதையும் புறந்தள்ளிவிட்டு தைலாபுரம் வீட்டின் பின்புறத்தில் உள்ள நீச்சல் குளத்தில் படு சுறுசுறுப்பாக நீச்சல் அடிக்கிறார். தண்ணீரில் இருந்து கொண்டே யோகா மற்றும் மூச்சு பயிற்சியும் செய்கிறார். இதனால் இளைஞர் போல காட்சியளிக்கும் ராமதாஸின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நடிகர் விஜய் தனித்து போட்டியிடுவதுதான் நல்லது என பாஜக மூத்த தலைவர் H. ராஜா அறிவுறுத்தியிருக்கிறார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்றும் நோக்கில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை விஜய் தொடங்கியிருக்கிறார். இதற்கான களப்பணிகளிலும் அவர் மும்முரமாக ஈடுபட்டுள்ளார். பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கப் போவதாக விஜய் கூறி வந்தாலும்
அவர் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்ற செய்திகள் நாள்தோறும் ஊடகங்களில் வெளியாகி வருகிறது. இந்நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பாஜக மூத்த தலைவர் ராஜா, கூட்டணி வைப்பதும் தனித்து போட்டியிடுவதும் விஜயின் விருப்பம் என்று தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய் தனித்து போட்டியிடுவதுதான் நல்லது என்றும் அறிவுரை வழங்கியதுடன், நாட்டிற்கு எதிராக செயல்படுவதையே ராகுல் வழக்கமாக கொண்டிருக்கிறார் என்றும் விமர்சித்திருக்கிறார். பான் இண்டியா படமாக உருவாகியுள்ள தனுஷின் குபேரா படம் வரும் ஜூன் மாதம் 20 திரைக்கு வருகிறது. படத்தில் ரஷ்மிகா, நாகார்ஜுனா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். குபேரா படத்தின் OTT உரிமையை கைப்பற்ற பல நிறுவனங்கள் போட்டி போட்டு வருவதாக கூறப்பட்டது. இறுதியில் அமேசான் பிரைம் நிறுவனம் OTT உரிமையை 50 கோடி ரூபாய்க்கு பெற்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.